நடிகர்கள்லாம் யாரும் பெருசா குரல் கொடுக்காததுக்கு என்ன காரணம்? நான் நடிகர்களுங்க, ஊடகங்களுங்க, அரசியல் கட்சிகளுங்க, எதிர்க்கட்சி தவிர ஏடிஎம்கே பிஜேபியும் கொடுக்கக்கூடிய குரலை மத்தவங்க கொடுக்குறாங்க. கட்சியை நீங்க கம்பேர் பண்ணுங்க. இல்ல அதிமுக அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் விவாத மேடையை நடத்துறாங்க. அதைத்தான் நான் சொல்லுறேன். ஏடிஎம்கே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கடமையை செய்யறார். பாஜக தன்னுடைய கடமையை செய்யுது. அவங்க ரெண்டும் கடுமையா கொடுக்க மாறி மாறி அடிக்க கொடுக்குறாங்க, போராட்டம் அறிவிக்கிறாங்க, மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்புறாங்க. அவங்க வந்து ஃபுல்லா கையில் எடுத்திருக்காங்க. நான் சொல்ல மத்த கட்சிகள் யாராவது பேசுறாங்களான்னு கேட்கிறேன். ஆளுக்கு ஒரு அறிக்கை. நான் சொன்ன திருமாவளவன் கண்டிக்கிறாரு, ஜவர் எல்லாரும் அறிக்கை கொடுத்துருங்க. அது ஓகே தானா? இஸ்ரேல்ல ஒரு பிரச்சனை நடந்தா இங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நிறுத்துக அப்படின்னு இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அமைச்சர் மனோ தங்கராஜ் உத்தரப்பிரதேசல யாருக்கும் மொட்டை அடிச்சாங்களா, சண்டைக்கு வர்றாரு. தமிழ்நாட்டில் ஒரு நடந்திருக்குன்னு யாரா பேசுவாங்களா? இதை ஏற்க முடியாதுன்னு சொல்லுங்க, கண்டிக்க கூட வேண்டாங்க. நீங்க இது நியாயம் இல்லைங்கன்னு சொல்லுங்க. மனோ தங்கராஜ் அமைச்சரா இருக்காரு, செய்ய முடியாது. ஏற்கனவே பதவி போயிட்டு வந்திருக்கு, அவர் செய்ய முடியாது. அண்ணன் திருமாவளவன் பேசலாம்ல, அண்ணன் சண்முகம் பேசலாம்ல, அண்ணன் முத்தரசன் பேசலாம்ல, அண்ணன் மத்த பெருமக்கள் பேசலாம்ல. ஏன் ஆளுக்கு ஒரு பக்கம் அறிக்கை? நான் இஸ்ரேல்ல பிரச்சனைக்கு சண்டைக்கு போறீங்க, பேல்காம் பிரச்சனைக்கு பேச மாட்டீங்க. உத்தரப்பிரதேசல மொட்டையடிச்சா சண்டைக்கு போறீங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் உயிரிழந்தா பேச மாட்டீங்க. அவர்கள் மனசாட்சி தான் அவர்களுக்கு பேசும், வேற யாருமே சொல்ல முடியாது.